அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழுகின்ற எல்லோர் மீதும், குறிப்பாக இன்றைய நாள் இஷா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களாகிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் விளங்கி செயல்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைய நாள் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் ஒரு விசேட பயான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த 2025 8ஆம் மாதம் 1ஆம் திகதி இஷா தொழுகையை தொடர்ந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்விலே மஹ்ஷரை சந்திக்க முன் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். அன்பான உறவுகளே, உண்மையில் அல்லாஹு தஆலா எங்கள் மீது கொண்ட அருளின் காரணமாக, எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவனால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மலக்குமார்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற அந்த சபையில் மலக்குமார்களுடைய பிரார்த்தனையோடு, அல்லாஹுடைய அருளை வேண்டிய அந்த பிரார்த்தனை, மக்ஃபிரத்தை வேண்டிய அந்த பிரார்த்தனையோடு உண்மையில் மிகவும் சிறப்பான முறையில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற நாம் ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்பட்டு மறுமையை நோக்கி புறப்படுவோம் என்பதில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அது சம்பந்தமான தெளிவுரைகள் அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், பயான் நிகழ்ச்சி மூலமாக படித்து கொண்டும் இருக்கிறோம். இருந்தாலும் கூட மனிதன் என்ற வகையில் நாங்கள் சில பொழுது தவறுகள் செய்து விடுவோம், சில பொழுது பொடுபோக்காக இருந்து விடுவோம். எனவே தான் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியை நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள், அது மூமின்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகம் ஊட்டும்படி கட்டளையிடுகிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அந்த சமூகத்துக்கு அவர்கள் தெரிந்த விடயமாக இருந்தாலும் ஞாபகம் ஊட்டுவார்கள். ஞாபகம் ஊட்டுகின்ற அந்த வேளையில் நாம் மூமினாக இருப்போம் என்றால் அதில் பிரயோசனத்தை கண்டுகொள்வோம். எப்பொழுது மூமினுடைய அந்தஸ்திலிருந்து தூரமாகிறோமோ அதிலிருந்து நாங்கள் பிரயோசனமற்றவர்களாக திரும்பிச் செல்வோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். மூமின்களுடைய அந்தஸ்தோடு இருந்து மூமினாக வாழ்ந்து மரணிக்கின்ற அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இன்றைய இஷா தொழுகையிலே ரஹீசாஸ் அப்பாசி அவர்கள் அழகான முறையிலே சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்தை அவர்கள் ஓதினார்கள், ஓதி தொழுவித்தார்கள். அதில் ஒரு மூமினுடைய பண்பாடு, வாழ்க்கை நெறி, அவனுடைய செயல்பாடுகள், அந்த மூமின் இபாதத்தில் எப்படி வாழுவான், அல்லாஹு தஆலாவுக்கு எப்படி கட்டுப்படுவான், அப்படி கட்டுப்படுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா வராசத்தாக அவனுக்கு எப்படியான சுவனச்சோலையை கொடுக்கிறான் என்பன போன்ற விடயங்களை உள்ளடக்கிய அழகான திருமறை வசனத்தை நம் இதயத்துக்குள் குடிவாழ வைத்தார்கள். உண்மையில் எந்த இதயம் மஹ்ஷரை சந்திக்க இருக்கின்றதோ அந்த இதயம் அந்த இறைவனை வசனங்களோடு தன்னை நிச்சயமாக சாந்தப்படுத்தி கொள்ளும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவேதான் அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா
மஹ்ஷரை சந்திக்க முன் என்கின்ற இந்த விரிவான ஒரு தலைப்பில் சுருக்கமான சில விடயங்கள் நாங்கள் படித்துக் கொள்வோம். மஹ்ஷரில் படுகின்ற அல்லல்கள், மஹ்ஷரில் படுகின்ற துன்பங்கள் அது வேறு விதமாக இருக்கும். இருந்தாலும் கூட மஹ்ஷருக்கு முன்னாடி நாம் எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் அந்த மஹ்ஷரை நாங்கள் சந்திக்க போகிறோம். எனவேதான் சந்திப்பதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அது பார்வையாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், குடும்பவியலாக இருக்கலாம், நிர்வாக துறைகளாக இருக்கலாம், சமூகமயப்பட்ட சமூக சேவைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ப எம் வாழ்க்கை அமைய வேண்டும். அப்போதுதான் அந்த மஹ்ஷரை சந்திப்பதற்கு முன்னாடியான அந்த செயல்களில் நான் செப்பனிட்டிருக்கிறேன், அழகுபடுத்திருக்கிறேன், திட்டமிட்டிருக்கிறேன், ரப்பை பயந்து என் வாழ்க்கையை நெறிப்படுத்தியிருக்கிறேன் என்கின்ற உன்னத உணர்வுகள் நம் உள்ளத்தை நிச்சயமாக சாந்தப்படுத்தும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. யார் ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதையும் அவன் அந்த மஹ்ஷரிலே கண்டுகொள்வான், தீமை செய்தாலும் அதையும் அவன் மஹ்ஷரிலே கண்டுகொள்வான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, நாமெல்லாம் ரப்பை சந்திக்க வேண்டிய சூழலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் அல்லாஹு தஆலாவை சந்திக்க வேண்டும். அவனை சந்திப்பதற்கு முன்னாடி நாம் நன்மைகளை நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நன்மைகளை நிரப்பிக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மூமின்களாக எங்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை அழகாக செய்வதற்காக வேண்டித்தான் சஹாபாக்களை நெறிப்படுத்தினார்கள். அழிவின் விளிம்பில் வாழ்ந்த சமுதாயம், நரக படுகொலையை அவர்கள் அண்மித்தந்த சமுதாயம், மஹ்ஷரை மறந்தந்த சமுதாயம், உலக மோகத்தில் தன்னை ஆக்கிரமித்த அந்த சமுதாயத்தை உலகம் போட்டு உத்தமர்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துக்கு உரமூட்டி மாற்றினார்கள் என்றால் அந்த மாற்றத்தின் ஊடாகத்தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது என்ற பட்டத்தை அந்த சமுதாயம் பெறுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, ரலியல்லாஹு அன்ஹு வரது என்ற பட்டத்தை பெற்ற அந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தையுடைய பெயர் தாங்கிகளாக வாழுகிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சகோதரர்களே, இன்று இருப்போம், நாளை மௌத்தாகி விடுவோம். இன்று இருப்போம், அடுத்த நிமிடம் மரணமாகி விடுவோம். அந்த மரணம் வருவதற்கு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்து விட்டேன் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே அந்த கேள்விக்குறிக்கான பதிலை நம் வாழ்க்கையிலே தேடிக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நம் வாழ்க்கையிலே நாம் அதை தேடிக்கொள்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலாவிடத்தில் வெற்றி அடைந்தவர்களாக நாங்கள் செல்ல முடியும். அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடைந்தவர்களாக செல்ல வேண்டும் என்றால் வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும். சகோதரர்களை, பொய், புறம், புரட்டு, வஞ்சகம், துர்க்குணம் அத்தனை நாங்கள் தூர எறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். நான் ஒரு மூமின் என்கின்ற அந்தஸ்தோடு என்னை வாழ வைப்பதற்கான திட்டங்களை நாங்கள் தீட்டிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருட கால ஈமானிய பணியிலே, சமூகத்தை உருவாக்கின்ற அந்த பணியிலே அவர்கள் மேற்கொண்ட மிக முக்கியமான உபதேசங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லனா துன்பங்கள், துயரங்களை பெற்றுத்தான் இந்த தீனை சமூகமயப்படுத்தினார்கள். அப்படி சமூகமயப்படுத்திய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து சொல்கிறார்கள், ஒத்தகுல்லாஹ் வஸல்லு ஹம்ஸக்கும் வஸூமு ஷஹ்ரக்கும் வஅத்து ஸகாத் அம்வாலிக்கும் ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷரை சந்திக்க முன் மனிதனை செப்பனிடுகிறார்கள். மஹ்ஷரை சந்திக்க முன் ஈமானுக்கு உரமூட்டுகிறார்கள். மஹ்ஷரை சந்திக்க முன் இறையச்சத்தோடு உள்வாங்கப்பட்ட மனித சமூகத்தை உருவாக்குவதற்கு ஆசைப்படுகிறார்கள். அதுவும் சொர்க்கத்தை பற்றி நன்மாராயம் கூறப்பட்ட சுவன சோலைகளில் வாழப்போகின்றீர்கள் என்று முற்கூட்டிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷாரத்து செய்த அந்த தோழர்களுக்கு முன்னாடி நின்று கொண்டு சொல்கிறார்கள், ஒத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று. உறவுகளை சிந்தித்து பாருங்கள். அந்த தோழர்களையே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டா நாம் எப்படி அல்லாஹ் பயந்து கொள்ளணும்? வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அல்லாஹ் பயந்திருக்கிறோம்? அன்பு சகோதரர்களே, ரப்பு படைத்திருக்கிறான், ரப்பு பரிபாலிக்கிறான், ரப்பு உதவி செய்கிறான். அந்த ரப்பு தான் தண்டிக்க போகிறான். அந்த ரப்பு தான்
அந்த ரப்பு தான் விசாரணை செய்ய போகிறான். அந்த ரப்பு தான் நரகமா சுவர்க்கமா என்ற தீர்ப்பையும் தரப்போகிறான். அந்த தீர்ப்பு தருகின்ற அந்த ரப்புக்கு முன்னாடி நானும் நீங்களும் நிற்க வேண்டுமென்றால் அழகான முறையிலே ஈமானியத்தோடு நிற்பதற்கான அடையாளங்களை இந்த பூமியில் செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஸல்லு ஹம்ஸக்கும், 5 நேரம் தொழுது கொள்ளுங்கள், வசூமு ஷஹ்ரக்கும், ரமலானின் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள், 5 நேரம் தொழுங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை அழகாக தொழுது, முறையாக தொழுது, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று, தொழுகையில் ஈமானிய ருசியை கண்ட மனிதன், தொழுகையில் மன நிம்மதியை கண்ட மனிதன், தொழுகையில் ஆறுதலை அடைந்த மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது மன நிம்மதியோடு சந்திப்பான் உறவுகளே. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள், அரிஹ்னா யா பிலால், அரிஹ்னா யா பிலால், பிலாலை எங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்துங்கள், நீங்கள் தொழுகையை அதான் சொல்வது ஊடாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள். அன்பு சகோதரர்களே, மஸ்ஜிது நபவியிலே பிலால் ரலியல்லாஹு அதான் சொல்வார்கள் என்றால் அந்த மதினத்து மண் அப்படியே மௌனித்து விடும். மௌனித்து விடும். ஏன் தெரியுமா மௌனித்து விடுறது? அல்லாஹ்ட அழைப்பு வருது. இப்போ நான் மௌத்தாகிட்டா அல்லாஹ்ட அழைப்பு வருது. இப்போ மஹ்ஷரில் நான் எழுப்பப்படுகிற நேரமாக இருந்தா அல்லாஹ்ட அழைப்பு வருது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக மஹ்ஷரில் நான் எழுப்பப்பட்டு விட்டால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் யோசித்து அந்த தோழர்கள் மௌனித்து போய்விடுவார்கள். ஒரு ஊசி கீழே விழுந்தாலும் சத்தம் கேட்கும். இங்கே நம்ம அதான் சொன்னால் அதான் சொல்லியாச்சான்னு கேட்போம். அதானுக்கு மறுமொழி சொல்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு அந்த ஈமானிய உணர்வூட்டப்பட்ட சஹாபா சமூகம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகின்ற பொழுதே நடுங்கிக் கொண்டு ரப்புக்காக தன்னை அடிபணிகின்ற மனிதர்களாக மாட்டுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ். மஹ்ஷரை சந்திக்க முன் ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, மூமின்கள் என்றால் யார் தெரியுமா? இறை விசுவாசிகள் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னால் வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்கி ஆட்டங்கண்டு பயந்து அப்படியே மெய்மறந்து நின்று விடுவார்கள். எத்தனை எத்தனை முறை தொழுகையில் குர்ஆனிய திலாவத்துக்களை மிக அழகாக கேட்கிறோம். உள்ள நடுங்கிச்சா? உணர்வுகள் எங்களுக்கு ஊனமாகிச்சா? எங்களுடைய சிந்தனைகள் மாற்றம் வந்ததா? எங்களுடைய கண்கள் கண்ணீரை தள்ளியதா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஃமின்களை பொறுத்தவரை ரப்புடைய பேர் சொன்னவுடன் நடுங்குவார்கள். ஏன் நடுங்குவார்கள்? ரப்பு நாளை என்னை விசாரிக்கின்ற பொழுது எப்படி விசாரிப்பானோ, அவனுடைய பேர் சொல்லப்படுகின்றது, அவனுக்கு நான் அடிமையாகி விட்டால் நான் வெற்றி பெற்று விடுவேன், அவனை மறுத்து விட்டால் நான் தோல்வி அடைந்து விடுவேன். எனவே இந்த உலகம் எனக்கு சொந்தமானது, இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் நான் அல்ல. எனக்கு சொந்தமானது இந்த உலகம். இந்த உலகத்தில் நான் நினைத்த மாதிரி வாழ முடியாது. எனக்கு சொந்தமான உலகத்தில் நான் ரப்பு விட்ட வரையறையோடு வாழ வேண்டும். அப்போதுதான் அந்த மஹ்ஷரை நான் சந்திக்கின்ற பொழுது வெற்றி அடைவேன். நான் இந்த ரப்பு இட்ட வரையறையை மீறி வாழ்ந்து விட்டால் وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا. யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து இந்த பூமியில் வாழுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நரகத்தில் நுழைவிப்பான் என்று சொல்கிறான். உறவுகளை, சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், 5 நேரம் தொழுது கொள்ளுங்கள், நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள், ஜகாத்தையும் கொடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பு உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று சொன்னார்கள் என்றால் அந்த ரப்பு எங்களை இலகுவாக சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும்.
வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். என்னை படைத்த ரப்புக்காக வேண்டி நான் எத்தனை முறை நன்றி செலுத்தியிருக்கிறேன். ரப்பு என்னை படைத்து எனக்கு கண்களை தந்து, பேசுகின்ற திறனை தந்து, பிடிக்கிற சக்தியை தந்து, நடமாடுகின்ற திறனை தந்து, பொருளாதார வசதிகளை தந்து, சிறந்த மனைவியை தந்து, நல்ல குடும்பத்தோடு வாழ வைத்திருக்கிற அந்த ரப்புக்கு நான் எந்த அளவுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள் உறவுகளை. நன்றி செலுத்துகின்ற பொழுதுதான் நாம் அந்த மஹ்ஷரை அழகாக அடைய முடியும். எப்போது ரப்பு என்னை படைத்து விட்டான், நான் வாழுகின்ற வாழ்க்கையை எப்படியும் வாழுவேன் என்று நினைத்து வாழுகிறானோ அப்போது ரப்பிடத்தில் மாட்டிக்கொள்வான். அல்லாஹ் கேட்கிறான், அப்ப ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅலமில் லதீன ஜாஹது மின்கும் என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்க லேசா சொர்க்கம் போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். லேசா சொர்க்கம் போயலாது. நான் 5 நேரம் தொழுட்டு சொர்க்கம் போயிருவேன், நான் ஏதோ நோம்பு பிடிச்சது சொர்க்கம் போயிருவேன் அப்படி நினைக்க இயலாது. இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தால் தான் சொர்க்கம் போக முடியும். அன்பு உறவுகளை, உலகத்தில் பல ஷைத்தானியத்துக்கள் நம்மை அப்படியே தொட்டு மோதும். அப்பொழுது நாங்கள் தட்டி கழிக்க வேண்டும். ஷைத்தானிய உணர்வுகள் உள்ளத்தை அப்படியே முட்டி மோத வரும். அந்த கட்டத்தில் நாங்கள் அதற்கு தடைகற்களாக இருந்து, நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, மறுமைக்கு சொந்தமானவன். மறுமைக்கு சொந்தமான நான் இந்த உலகத்தில் வருகின்ற எதிரலைகளை நான் எப்படி எதிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை எனக்குள் நிச்சயமாக உருவாக வேண்டும். அப்போதுதான் அந்த எதிரலைகளை சந்தித்து அந்த மஹ்ஷரிலே நான் தனிமையோடும் சமூகத்தோடும் எப்படி பழகினோ அந்த தீர்ப்புகள் அங்கே வழங்கப்பட இருக்கின்றது. அந்த தீர்ப்பு வழங்கப்படுகின்ற பொழுது நான் மூமின் என்கின்ற பட்டத்தோடு வழங்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த பூமியில் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ரப்புக்காக வாழுகின்ற உணர்வலைகள் அந்த மனித உள்ளங்கள் நிச்சயமாக ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அன்பான சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, சுவர்க்கம் இன்பங்கள், சுவர்க்கம் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை கொண்டு நிரப்பப்பட்டிருக்கின்றது. ஆச்சரியமான ஒரு பதில், ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நரகம் இன்பங்கள், மகிழ்ச்சிகள், ஆசைகளை கொண்டு நிரப்பப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் வியந்து போய்விட்டார்கள். நம்ம எல்லாரும் விளங்கி வச்சுக்கிறோம், சொர்க்கம்தான் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் எல்லாம் சொர்க்கத்திலாம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வித்தியாசமாக சொல்கிறார்கள், சொர்க்கம் கஷ்டம், துன்பம், துயரங்களை கொண்டு நிரப்பப்பட்டிருக்கிறது. நரகம் இன்பம், ஆசை, உணர்வுகளை கொண்டு நிரப்பப்பட்டிருக்கின்றது. ஏன் சொன்னார்கள் தெரியுமா உறவுகளே? சொர்க்கம் உண்மையிலே கஷ்டத்தை கொண்டு தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் கஷ்டமாய்க்கும். அந்த கஷ்டத்தை தாண்டி நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தை துறந்து ரப்புக்காக வேண்டி நான் ஒரு அரை மணி நேரம் மஸ்ஜிதில் மலக்குமாருடைய பிரார்த்தனையில் உட்கார போகிறேன் என்பது ஒரு கஷ்டம்தான். எவ்வளவு வேலைகள் இருக்கும். சூரிய வெப்பம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமான சூழல். இந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு தொழப்போவது கஷ்டமாக இருக்கும். அந்த வெப்பத்திலும் நாங்கள் தொழ வருகிறோம் என்றால் அது கஷ்டமாகத்தான் இருக்கும். அந்த கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். ரப்புக்காக நாம் செலவழித்து நாம் தேடிய நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கின்ற பொழுது அது அல்லாஹ் தந்த பொருளாதாரம் தான். நாம் நம்மள சொல்கிறோம், மனிதண்ட மனசு ஆறுதல் படுத்துறதுக்காக நம்மளோட சொத்துன்னு சொல்லுவாது, அல்லாஹ் தந்த சொத்து. இதை கொஞ்சம் செலவழிக்க பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்திலும் ரப்புக்காக செலவழித்து ரப்புடைய மாளிகையை கட்டி எழுப்பிவிட்டு ரப்புடைய அந்த இடத்தை நிர்ணயம் செய்வோம் என்றால் நிச்சயமாக இங்கே கஷ்டப்படுகிறோம், சுவர்க்கத்தில் இன்பத்தை அடையப் போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹ்ஷரை சந்திக்க முன் மனிதன் மனிதனாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். மஹ்ஷரை சந்திக்க முன் உன் இருக்கின்ற பொருளாதாரத்தை ரப்புக்காக செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் என்றால், உன்ட கையில் ஒரு ஈத்தங்கனி தான் இருக்குது, ஒரே ஒரு ஈத்தங்கனி தான் இருக்குது, அதை ரெண்டாக பிரித்து 2 பேருக்கு தர்மம் கொடுத்துட்டு சரி நரகத்தை பயந்து கொள்ளு சொன்னாங்க. ஏன் நரகத்தை பயந்து கொள்ளணும்? மஹ்ஷரில் ஒன்ட்ட இருந்த அந்த ஈத்தங்கனி நீ என்ன செஞ்சான்னு கேட்டால் ரப்புக்காக நான் 2 பேருக்கு கொடுத்துட்டேன் என்று சொல்கிற தைரியத்தோடு நாங்கள் அந்த மஹ்ஷரை சந்திக்க வேண்டும் உறவுகளே. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான வார்த்தைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பு உறவுகளை, எந்த அளவுக்கு கண்டால் நம் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு முறை சஹாபா சமூகத்தை திரட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த சஹாபா சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷருடைய அந்த சந்திப்பை பற்றிய தெளிவுரைகளை சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்துகிறார்கள். சஹாபாக்கள் அப்படியே அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை செவிமடுத்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டங்கட்டமான சில செயல்பாடுகளை சொல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அந்த கட்டங்கட்டமான செயல்பாடுகள் ஒன்றுதான் ஒரு மூமின் மஹ்ஷரில் எழுப்பப்பட்டு அவன் எப்படி எழுப்பப்படுவான் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த பூமியில் எப்படி மரணிக்கிறானோ அப்படியே எழுப்பப்படுவான் என்றார்கள். சஹாபாக்கள் வியந்து போய்விட்டார்கள். உறவுகளே, எந்த மனுஷன் மூத்தா போகிறான், யாருக்கு என்ன தெரியும்? ரப்பை நேசித்தவனாக மௌத்தாகினால் நேசித்தவனாக எழுப்பப்படுவோம். ரப்பை வெறுத்தவனாக மரணித்தால் வெறுத்தவனாக எழுப்பப்படுவோம். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் தப்பெண்ணம் கொண்ட நிலையில் மௌத்தாகிவிட வேண்டாம் என்றார்கள். உங்களுடைய ரப்பை நீங்கள் தப்பெண்ணம் கொண்ட நிலையில் மரணித்து விட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் அடையாளப்படுத்தினார்கள். உண்மையிலேயே சகோதரர்களே, இந்த உலகம் நம்மை நிச்சயமாக சுற்றி கொண்டிருக்கின்றது. மறுமையை அது மறக்கடிக்க செய்து கொண்டிருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை மதிமயக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாகுல் குரூர். உலகம் மதிமயக்கிக் கொண்டிருக்கின்றது. மனிதன் மயங்கிக் கொண்டே செல்கிறான். பொருளாதாரத்தில் இயங்குகிறான், உலக வாழ்க்கையில் இயங்குகிறான், ஏமாற்றத்தில் இயங்குகிறான், ரப்புக்கு மாறு செய்வதில் ஏங்கி தவிக்கிறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் அதான் சத்தம் கேட்கின்ற பொழுது கூட அதை தட்டி கழித்து விட்டு உலகமே என்று அவன் ஏப்பமிட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் உறவுகளை. இதே நாள் இதே நேரத்தில் இப்படி நாங்கள் எழுப்பப்பட்டு விட்டால் நிலைமை எப்படி இருக்கும் என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் அழகானதொரு உபதேசத்தை செய்கிறார்கள். ரப்பை பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மறுமையிலே மஹ்ஷரிலே இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கேற்ப மனிதர்களை எழுப்பி அவர்களை விசாரிப்பான். அப்பொழுதுதான் மஹ்ஷருக்கு சந்திப்பதற்கு முன்னாடி நான் என்ன செய்தேன் என்று அந்த கட்டத்தில் நாங்கள் ஏங்கி தைப்போம். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்வான், ஐயுகல் முஜ்ரிமூன், ஐயுகல் முஜ்ரிமூன் வம்தாசுல் யௌம ஐயுகல் முஜ்ரிமூன் என்று சொல்வான். முஜ்ரிம்களே, நீங்கள் இப்போ இந்த நல்லவர்களோட இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, கொஞ்சம் ஓரமாகன்னு அல்லாஹ் சொல்லுவான். கொஞ்சம் சிந்திங்க. அல்லாஹ் வம்தாசுல் யௌம ஐயுகல் முஜ்ரிமூன், மஹ்ஷரில் கொஞ்சம் கூட்டத்தை கூப்பிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்திருக்கிற பொழுது திடீரென்று வாக்குறுதி அளிப்பான், நீங்கள் பிரிங்க, நல்லவர்களோடு உங்களுக்கு இருக்க தகுதி இல்லை, நீங்கள் பூமியில் கெட்டவர்களாக வாழ்ந்தவர்கள், பூமியில் நீங்கள் தொழாதவர்கள், பூமியில் நீங்கள் வட்டி எடுத்தவர்கள், பூமியில் நீங்கள் விபச்சாரம் செய்தவர்கள், பூமியில் நீங்கள் மாறுபாடு செய்தவர்கள், பூமியில் நீங்கள் துரோகம் செய்தவர்கள், பூமியிலே ரப்புக்கு மாறு செய்தவர்கள், பூமியிலே அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை புறக்கணித்தவர்கள், உங்களுக்கு இந்த நல்லவர்களோடு நிற்பதற்கு தகுதி கிடையாது. நன்மை செய்ய போனவர்களை தடுத்து நிறுத்திய கூட்டம் நீங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை எதிர்த்து நின்ற கூட்டம் நீங்கள். உங்களுக்கு இந்த நல்லவர்கள் நிற்பதற்கு தகுதி கிடையாது, புரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த பெறுகிற கூட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் இருந்துவிட்டால், நம்முடைய பெற்றோர்கள் இருந்தால், நம்முடைய உறவுகள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று சிந்திச்சு பாருங்கள். எப்படி இருக்கும்? நாம் சொர்க்கத்தில் அல்லாஹ் தீர்ப்பளித்து நல்லவர்கள் கூட்டத்தில் இருக்கிறோம், நம்முடைய உறவுகள் கெட்டவர்கள் கூட்டத்தில் இருந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாம் எப்படி யோசிப்போம்? எனவே தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாளைக்கு மஹ்ஷரை சந்திக்க போகிறேன், இப்போ நான் ரெடியாக இருக்கிறேனா? திடீர்னு நினைக்க மௌத்து வரப்போகுது, நான் ரெடியாக இருக்கிறேனா? சூரா முல்கில் நம்ம அடிக்கடி ஓதுறோமே, அல்லதி ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் ஹசனு அமலா. அல்லாஹ் மௌத்தையும் வாழ்க்கையும் வழங்கியிருப்பது உங்கள் யார் நன்மைகள் செய்கிறார் என்பதை பரீட்சிப்பதற்காக. அல்லாஹ் மௌத்தை வழங்கியிருப்பது, வாழ்க்கையை வழங்கியிருப்பது விளையாடுறதுக்கு இல்லை,
மோசடி செய்வதற்கல்ல, பொய் பேசுவதற்கல்ல, துரோகம் செய்வதற்கல்ல, ஏமாற்றிக் கொள்வதற்கல்ல, ரப்பை பயந்து வாழ்ந்து நன்மைகளை நிறையவே செய்து கொள்வதற்காக. நன்மைகளை செய்து கொண்டால் சொர்க்கம் அடைய முடியும். அந்த நன்மைகளை நானும் நீங்களும் நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டிய மாதிரி செய்ய வேண்டும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபார ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிறார்கள். நுழைஞ்சி தண்ட கையை அப்படியே ஒரு கோதுமை பேக்குக்குள் அப்படியே கையை போடுறாங்க. போட்டு எடுத்து பார்த்தா கீழே ஈரமாயிருக்குது. அந்த மனிதனை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறார்கள், இது என்னப்பான்னு கேட்டான். அவர் சொன்னார், நேற்று பெய்த மழைக்கு நனைந்ததை கீழே கொஞ்சம் மறைச்சி வச்சு காஞ்சதை மேலே வச்சுக்கிறேன். இது வியாபார தந்திரம். இவருக்கு மஹ்ஷரை சந்திக்கணும், மஹ்ஷரில் அல்லாஹ் விசாரிப்பான், ஏமாற்றுக்கான தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்துட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடியானை பார்த்து சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, ஏமாற்றுகின்றவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்றார்கள். லா ஹவுல வலா குவத்த. அது கோதுமையில் மட்டுமல்ல, நாம் செய்கிற எல்லா பிஸ்னஸ்லேயும் ஒரிஜினல் உண்மை என்று பேசி வல்லாகி சத்தியம் பண்ணி உண்மைன்னு சொல்லிடுவோம். ஏமாற்றம் செய்து சில பொழுது நடப்போம். அந்த நேரத்தில் நாம் நினைக்கையில் மஹ்ஷரில் என்னை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிக்கிற பொழுது நான் எப்படி பதில் சொல்லுவேன், இன்னொருத்தனை ஏமாற்றி பிழைத்த நான் எப்படி பதில் சொல்வேன் என்று மறந்து விட்டோம். நான் பின்னரும் லேடிஸுக்கு செஞ்ச பயான்லையும் சொல்லி காட்டினேன். அன்பு உறவுகளை, எப்படி அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருடைய ஒவ்வொரு காரியங்களையும் கண்காணிக்க சில மலக்குமார்கள் அனுப்பி வச்சுக்கிறான். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நம்ம என்ன பேசினாலும் ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம் பதிவேற்றம் செய்வார்கள், பதிஞ்சு வச்சிருப்பார்கள். நம்ம ஏமாற்றியது, நம்ம துரோகம் செய்தது அத்தனையும் பதிவு வச்சிருப்பார்கள். நம்முடைய பட்டோலை நமக்கு முன்னால் நம்முடைய கழுத்தில் தொங்கவிடப்படும். அந்த மஹ்ஷரிலே அப்பொழுது வாசித்து பார்ப்போம், அப்பொழுது திரு என்று முழிப்போம். லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா சாகா. இது என்ன புத்தகம், இது என்ன ஏடு? உலக வாழ்க்கையில் இந்த மஹ்ஷரை சந்திப்பதற்கு முன்னாடி நான் செய்த அத்துணை சீர்கேடுகளும் இங்கே பதியப்பட்டிருக்கின்றதே, நான் செய்த நன்மைகளும் பதியப்பட்டிருக்கின்றதே. ஆனால் நான் செய்த நன்மைகளை விட தீமைகள் நிறைந்திருக்கின்றது. ரப்பே கை சேதமை என்று அப்பொழுது அவன் அங்கலாய்ப்பான், துடிப்பான். அவனால் எதுவுமே செய்ய முடியாம நிலையில் அவன் இருப்பான். உறவுகளை, அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே மஹ்ஷரை சந்திக்க முன், நீ மனிதனை ஏமாற்றினாயா, துரோகம் செய்தாயா, அல்லாஹ்வுடைய கடமைகளை புறக்கணித்தாயா, குர்ஆனை முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசினாயா, ஜகாத்து கொடுக்க மறுத்தாயா, ரப்புல் ஆலமீனுடைய வழிகாட்டலை புறக்கணித்தாயா, அப்படி இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்வான், ஹுதூஹு, இவனை பிடியுங்கள், ஃபகுல்லுஹு, இவனுக்கு விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லூஹு, பின்பு இவனை நரகத்தில் தள்ளுங்கள், சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திரான் ஃபஸ்லுகூஹு, 70 முழ சங்கிலினால் இவனை கட்டுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறவுகளே, உலகத்தில் ரப்புக்கு மாறு செய்து வாழ்ந்தால் நாம் நினைக்க முடியாது மஹ்ஷரில் தப்பிட்டு போயிடலான்னு. இந்த உலகத்தில் தப்பித்து போகலாம், ஆனால் மஹ்ஷரில் தப்பிச்சுட்டு போக இயலாது. பிடிக்க சொல்லுவான் அல்லாஹ், பிடிங்கன்னு சொல்லுவான். அங்கே தான் இருக்கிறோம், எங்கேயும் ஓட இயலாது. ஆனால் 70 முழ சங்கிலினால் கட்டச் சொல்லுவான். 70 முழ சங்கிலினால் கட்டுவார்கள் ஜபானியாக்கள் என்று அங்கே அல்லாஹு தஆலா நியமித்திருக்கிற மலக்குமார்கள். அவர்கள் கட்டி இழுத்து நரக படுகொலிகள் தள்ளுவார்கள். அப்பொழுது ஹலக்கான்னி சுல்தானியா, என்னுடைய பொருளாதாரம் என்னை விட்டு மலிந்து விட்டதே, என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்னை விட்டு மலிந்து விட்டதே, என்னுடைய படைப்பட்டாலும் எனக்கு உதவி செய்யாமல் ஒட்டு விட்டார்களே என்று அப்பொழுது மனிதன் அங்கலாய்த்து கொண்டிருப்பான். உறவுகளை, எனவேதான் அந்த மஹ்ஷர் பயங்கரமான ஒரு பெருவொளி. உறவுகளை, அது ஒரு பெருவொளி. இந்த உலகம் அப்படியே தரமட்டமாக்கப்பட்டுவிடும், எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவோம். அந்த மஹ்ஷர் பெருவழியிலே ஒன்று சேர்க்கப்பட்டு அல்லாஹ் விசாரிக்கிற அந்த நாள், அது பயங்கரமான நாள். உறவுகளை, சூரிய நன்மையில் இருக்கும், எங்களுடைய நாம் நிற்கிற இடம் மிகவும் கொதித்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா அங்கே 7 கூட்டத்தாரை அடையாளப்படுத்துவான். அந்த 7 கூட்டத்தாரில் நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். அது இறுதியான
இந்த உபதேசத்துடைய சமர்ப்பணமாக இருக்கட்டும். உறவுகளை, அன்பு சகோதரர்களை, அந்த மஹ்ஷர் பெருவழியிலே அதை சந்திப்பதற்கு முன்னாடி நல்லவனாக வாழ்ந்த அந்த மனிதர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்துகின்ற அந்த 7 கூட்டத்தில் ஓரிருவரை சொல்லுகிறேன். உறவுகளை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒஷாபு நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்த வாலிப சமுதாயம். இன்றைக்கு நான் வந்த அசருக்கு ஒரு சில வாலிபர்களை பார்த்தேன், மன சந்தோஷமாக இருந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிது நபவிக்கு வந்து முதலாவது கட்டிய பள்ளி குபா, மதீனாவுக்கு வந்து முதலாவது கட்டிய பள்ளி குபா, அந்த பள்ளியுடைய பெயர் இந்த இடத்துக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளியை சூழ இருக்கிறவர்கள் ஈமானியத்தோடு வாழ வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார்கள். அதிலும் ஒரு சில இளைஞர் சகோதரர்கள் மிகவும் தன்னை அர்ப்பணம் செய்து அதற்காக தியாகம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஹ்ஷரை சந்திக்க முன் சிறந்த இளைஞனாக வாழ், ஈமானி இளைஞனாக வாழ், ரப்பை பயந்து வாழ், தொழுகையில் நேர்த்தியோடு இரு, உன் ரப்புக்காக நாளை நீ விசாரிக்கப்படுகின்ற பொழுது நான் உண்மையான இளைஞன் என்பதை நிரூபிக்கின்ற அடையாள சின்னமாக இந்த பூமியில் வாழு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடையாளம். எனவேதான் நஷஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த அந்த இளைஞர் சமுதாயம் சுவர்க்கத்தில் மஹ்ஷர் பெருவழியிலே நிழலே இல்லாத அந்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிசி நிழலை கொடுக்கிறான். யாருக்கு? எத்தனை இளைஞர்கள் இன்று அசிங்கத்திலும் அநாகரியத்திலும் ஃபேஸ்புக்குகளிலும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து நாசமாக்கி செல்கிறார்கள். பாவகாரியங்களை முண்டியடித்து செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உயிர்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். உலகத்துக்காக உயிரை அப்படியே கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களை யுத்தத்துக்காக கூப்பிடுறாங்க. எல்லா சஹாபாக்களும் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு சஹாபி மட்டும் மணமகனாக இருக்கிறார். திருமணம் அடித்த முதல் நாள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நாளைக்கு மஹ்ஷரே அல்லாஹ் என்னை விசாரிப்பானே என்கின்ற சிந்தனை அவங்களுக்கு வருது. மனைவி வர இல்லை, குடும்பம் வர இல்லை, உறவுகள் வர இல்லை, ஊர் வர இல்லை, உல்லாசம் வர இல்லை, 4 வீட்டுக்கு விருந்துக்கு போன ஆசை வரையில். நேற்று திருமணம் முடித்தா 4 பேர் விருந்துக்கு கூப்பிடுவாங்க. அவர் நல்ல குளோன் வாசமாக அத்தர் வாசத்தோட நறுமண கமலை இருப்பார். புது மாப்பிள்ளையும் புது பொண்ணுப்பா, அந்த வீடு அலங்கரிக்கப்பட்டிருக்கும், அந்த கட்டில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், அவங்களோட பல கனவுகள் இருக்கும். இப்படி வாழ கனவுகள் இருக்கும். ஒரு பைக்கில் மனைவி கட்டி அணைத்து அப்படியே உல்லாசமாக பயணம் செய்ய வேண்டிய ஆசை இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுக்கிறார்கள். அன்று திருமணம் முடித்த மணமகன் ஹந்தலா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் நாளை நடைபெறுகின்ற யுத்தத்தில் கலந்து கொள்கிறேன் என்று. ரசூலுல்லாஹ் ஆச்சரியம். திருமணம் முடித்து முதல் நாள் சுபுஹ் தொழுகையிலே பதில் சொல்கிறார். சொல்லிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. போய்த்து மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள். திடீரென்று வதந்தி வருது, நடைபெறுகின்ற யுத்தத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டப்பட்டு விட்டார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அவர்கள் மனைவியா அல்லாஹ்வுடைய தூதரா, மனைவியா மஹ்ஷரில் சுவர்க்க தீர்ப்பா, மனைவியா இந்த உலக வாழ்வா என்பதை சிந்தித்து உடனே வெறி கொண்ட வேங்கையாக மாறிவிட்டார்கள். அப்படியே வாழை எடுக்கிறாங்க, ஓடி போறார்கள் யுத்த களத்துக்கு. அந்த இளைஞன் அந்த மணமகன், மனைவியோடு சந்தோஷமாக வாழ வேண்டிய மணமகன், 4 வீட்டுக்கு விருந்துக்கு செல்ல வேண்டிய மணமகன், மஹ்ஷரில் ரப்பை சந்திப்பதற்காக வீரநடை போட்டு வேகமாக களத்திலே குதிக்கிறார். குதித்து பல எதிரிகளின் தலைகளை உருண்டோட வைக்கிறார். பல எதிரிகளின் தலைகள் இரையாகிவிட்டது. உறவுகளை இரத்தத்தில் அந்த எதிரிகள் மிதக்கிறார்கள். திடீரென்று ஹந்தலா ரலியல்லாஹு அவர்கள் இரத்தம் தோய்ந்தவர்களாக ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மணமகன், பல கனவுகள் கண்ட மணமகன் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீதுகளை பார்வையிடுகிறார்கள். அப்படியே ஒவ்வொருவராக பார்த்துட்டு வந்துட்டு ஹந்தலா ரலியல்லாஹு அவர்களை கண்ட உடனே அப்படியே திரும்பிட்டாங்க ரசூல். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் முகத்தை திருப்பினீங்க? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதோ ஷஹீதாகி கிடக்கிறார் ஹந்தலா ரலியல்லாஹு அவர், அதோ ஷஹீதாகி இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடக்கிற ஹந்தலா ரலியல்லாஹு இந்த உலகத்தை துறந்து, தான் திருமணம் முடித்த முதல் நாளிலே மனைவியை துறந்து, தன் குடும்பத்தை துறந்து, மஹ்ஷர் பெருவெளியில் சந்தித்து ரப்புடைய தீர்ப்பில் சுவர்க்க தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு அடிபணிந்து இந்த யுத்தத்தில் பல எதிரிகளை அவர்கள் கொலை செய்துவிட்டு இறுதியில் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஷஹீதுகள் குளிப்பாட்டப்படுவதில்லை. ஆனால் ஹந்தலா ரலியல்லாஹு அவர்களுடைய ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள். அதனால் முகத்தை திருப்பின. ஏன் குளிப்பாட்டினாங்க? அவங்க சுபுகுக்கு பிறகு மனைவியோடு சந்தோஷமாக இருந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஜனாபத்துடைய குளிப்பை நிறைவேற்றாங்க. மலக்குமார்கள் அந்த குளிப்பை நிறைவேற்றினார்கள். அதற்காக நான் திரும்பினேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் என்றால், அப்படிப்பட்ட இளைஞர் சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெற்றி அது உறவுகளே. இன்னொரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், அல்லாஹ்வுடைய பள்ளியோடு எப்போதும் இணக்கமான உள்ளமுள்ள மனிதர்கள் அந்த மஹ்ஷரை சந்திக்க முன் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு இணக்கத்தை ஏற்படுத்தும் உறவுகளை, மகிழ்ச்சியை ஏற்படுத்துவோம், ரப்பை சந்திப்பதில் சந்தோஷப்படுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் ஒரு சிறிய பள்ளிவாசலாக இருக்கின்றது. எதிர்காலங்களில் ஒரு பெரிய மஸ்ஜித் குபா போன்று பெரிய பள்ளிவாசல் இந்த வளவுக்குள் ஒரு நிரப்பமான பள்ளிவாசலாக, அது 3-4 தட்டு மாடி பள்ளிவாசலாக இது வியாபித்து விசாலமாக வேண்டும். அப்படி விசாலமாகின்ற பொழுது நிறைந்து தொழுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய இதயங்களும் இந்த மஸ்ஜிதோடு இணைங்கிருக்கும். அங்கே மஹ்ஷரை சந்திப்பதற்கு தயாராகின்ற பொழுது இதற்கு யாரெல்லாம் அடிக்கலை நாட்டினார்களோ, இதில் யாரெல்லாம் உருவாக்கினார்களோ அவர்களும் அந்த மஹ்ஷரிலே ரப்பை சந்திப்பதற்கு சந்தோஷத்திருப்பார்கள். அப்படி சந்தோஷத்திருக்கின்ற பொழுது லா யத்தகல்லமூன இல்லா மன் அதினலகுர் ரஹ்மான் வக்கால சவாபா, யாருக்கும் அந்த மஹ்ஷரிலே ரப்போடு பேச முடியாது உறவுகளே, ரப்போடு பேச முடியாது, நெருங்கி பேச முடியாது. ஆனால் அல்லாஹ் பேச வைப்பான். சில மனிதர்களை மட்டும் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். இன்னார் பேசுங்க, இன்னார் பேசுங்க, இன்னார் பேசுங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பேச சொல்லுகின்ற அந்த மனிதர்களில் நானும் நீங்களும் உள்வாங்கப்பட்டால் எப்படி சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் பேச சொல்வான். அவர்களும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுவார்கள். அல்லாஹு தஆலா அந்த மஹ்ஷரை சந்திக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் நாம் நடந்த நல்ல காரியங்களால் அந்த ரப்போடு நேரடியாக பேசி சுவர்க்கத்து மனிதர் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி நம்மை சுவர்க்கம் அனுப்புகின்ற பொழுது அந்த சுவர்க்கத்தின் இன்பத்தை ருசிக்கின்ற கூட்டத்தில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இடுகின்ற அந்த தீர்ப்பில் பல கூட்டங்களாக பிரிந்து நிற்பார்கள். பிரிந்து நிற்கிறவர்கள் கல்லோலப்பட்டு நிற்பார்கள். அல்லாஹ் அளிக்கின்ற அந்த தீர்ப்பில் நரகவாசிகள் என்ற தீர்ப்பு நமக்கு கிடைச்சிடக்கூடாது. இறுதியாக உறவுகளை, மஹ்ஷர் தீர்ப்பிலே சில மனிதர்கள் சுவர்க்கத்தில் வாழ்வார்கள், சில மனிதர்கள் நரகத்தில் வாழ்வார்கள். நரகத்தில் இருக்கிற மனிதர்களை சுவர்க்கத்தில் இருக்கிற மனிதர்கள் எட்டி பார்த்து கேட்பார்கள், எங்கப்பா நீங்கள் நரகம் போனீங்க? உலகத்தில் எங்களோட தானே வாழ்ந்தீங்க, எங்களோட தானே பயணம் செஞ்சீங்க, ஒரே ஆட்டோவில் போனோமே, ஒரே பைக்கில் போனோமே, பக்கத்து வீட்டில் இருந்தோமே, ரோட்டில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தோமே, ஒரே முற்றத்திலிருந்து கதைச்சி கொண்டு இருந்தோமே, 4 பேரோடு நாங்கள் உல்லாசமாக இருந்தோமே, நாங்கள் சொர்க்கத்தில், நீங்கள் நரகத்தில் இருக்கீங்க, ஏப்பா? அப்போ தான் அந்த மஹ்ஷரிலே அந்த நரக படுகொலியில் வாழுகின்றவர்கள் சொல்வார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சகர் காலு லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன் வ குன்னா நஹூலு மஅல் ஹாயிதீன். நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. நீங்கள் உலகத்தில் தொழுதிங்க, மஹ்ஷரை சந்திக்கிறத நினைச்சிங்க, நாங்கள் நினைக்க இல்லை, தொழாமல் வாழ்ந்தோம். நீங்கள் நினைச்சிங்க மஹ்ஷரில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், அதை பயந்தீங்க, நாங்கள் மறந்துட்டோம், நரகத்துக்குள்ளே வந்துட்டோம்.
நீங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, ரப்பு பயந்து ரப்புடைய திருப்திக்காக கொடுத்தீங்க. நாங்கள் தடுத்து கொண்டோம், கொடுக்க இல்லை. நாங்கள் இந்த உலகத்தோடு ஒட்டி உறவாடி மூழ்கி விட்டோம் என்று பதில் சொல்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படியான பதில் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நாம் ரப்பை சந்திக்கப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். தொழுகையோடு, நோன்போடு, ஜக்காத்தோடு, நேர்மையான கொடுக்கல் வாங்கலோடு, ஹலாலான வியாபாரத்தோடு, நேர்மையான குடும்ப வாழ்க்கையோடு, நல்ல பண்பாடுகளோடு, உண்மை பேசுகின்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து இன்ஷா அல்லாஹ் ரப்பை பயந்து ரப்புக்கு கட்டுப்பட்டு இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமையில் ரப்பை சந்திக்கின்ற பொழுதும் அதே நிலையில் சந்தித்து அந்த மஹ்ஷர் தீர்ப்பில், மஹ்ஷர் பெருவழியில் அதை சந்திக்கின்ற பொழுது நல்ல மனிதன் என்ற பட்டத்தோடு அந்த ரப்பை சந்திப்பதற்காக நாம் ஜனாசாக்களாக இருக்கின்ற பொழுதே அந்த தீர்ப்பை அல்லாஹ் தருகிறான். மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த தீர்ப்பை தருகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் நிலைத்திருந்தவர்களுக்கு அல்லாஹ் மரணிக்கின்ற பொழுதே மலக்குமார்களை அனுப்பி சொல்கிறான். அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்னும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் தயாராக இருக்கின்றது என்ற நற்செய்தியை மலக்குமார்கள் ஊடாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த நற்செய்தியை நாம் பெற்று நம் ஜனாசாக்களாக சுமக்கப்படுகின்ற பொழுது கத்திமூனி கத்திமூனி, அவசரமாக கொண்டு போய் அடக்குங்கள் என்று சொல்லுகின்றவர்களாக மாறி அந்த மன்னரையும் சுவனத்து மன்னரையாக மாற்றம் தந்து முன்கண்ணக்கிரசலா 2 பேர் கேள்வி கணக்கும் இலகுபடுத்தப்பட்டு இன்ஷா அல்லாஹ் மணமகனை போன்ற மன்னரையில் உறங்கி மஹ்ஷரில் அல்லாஹ் எழுப்பி தீர்ப்பு தருகின்ற பொழுதும் மூமின் என்ற தீர்ப்பை தந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் குடிவாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி நம் எல்லோரையும் அவன் அருளோடு இணைத்து கொண்டு அவனுடைய ரஹ்மத்தை தந்து ஐவேளை தொழுகையிலும் ஏனைய காரியங்களிலும் பேணுதலாக வாழுகின்ற நல்ல மக்களோடு நம் எல்லோரும் அல்லாஹ் இணைத்து கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.